உங்க குடும்பத்துல யாரும் சினிமா உலகத்துல இல்ல. அப்படி இருக்க, இந்த சினிமா மேல உங்களுக்கு எங்க ஆர்வம் பிறந்தது? ஒரு சில காரணத்தினால அப்பா இங்க வந்து இருக்கிற டைம்ல வந்து படிப்பு மதுரையில படிச்சுட்டு இருக்கும்போது, இங்க டிசி வந்து சரியா கிடைக்காதனால, அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கிளாஸ்க்கு போவாங்க. அவங்களோட அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு, ம். அதுக்கப்புறம் அடுத்தபடியா அப்படியே குரூப் டான்ஸ் ஆடி, அப்படியே தான் வந்தது தவிர்த்து ஒரு பிளானிங்லாம் கிடையாது. ஒரு டான்ஸ் கிளாஸ் முதல்ல. டான்ஸ் கிளாஸ் ஆமா. அங்க இருக்கிற வடபழனியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து அந்த சாயந்தரம் ஆச்சுன்னா கிளாஸ்க்கு போவாங்க. ஆ. விளையாடுற ஏஜ் அந்த ஏஜ். அப்படி அவங்களோட சேர்ந்து போய் டான்ஸ் கிளாஸ் கத்துக்கிட்டது. ம். ஏன்னா, நமக்கு பின்புலம் அம்மா நான் ஒரே பையன் தான். அம்மாவும், அப்பாவும் அவங்களுக்கும் ஃபீல்ட பத்தி தெரியாது. நானா வந்து இவங்க பசங்க கூட சேர்ந்து, சேர்ந்து அந்த படத்துல அவங்க குரூப்ல ஆடுறது, ராம் தியேட்டர்ல போய் பார்க்குறது. அப்போலாம் ராஜரத் தியேட்டர்ல 60 பைசா குடுத்தா 2 படம், 2 ஷோ ஆமா. அந்த மாரிலாம் இருக்கும்போ, அவங்களோட போய் பார்க்கும்போ, அவங்க "டேய் நான் பின்னாடி ஆடுற பாரு, அங்க பாரு, அங்க பாருன்னு" சொன்னோனே, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. "ஏய் நம்மளும் அந்த மாரி வரணுமே!" ம். அப்படின்னு சொல்லி அடுத்த முயற்சி மாஸ்டருங்கள பார்க்க போய், ம். அப்படிதான் எனக்கு ம். ம். எந்த மாஸ்டர் உங்களுக்கு முதல்ல வாய்ப்பு குடுத்தாரு? என்ன ஏதுன்னே தெரியாது. பட் எல்லாருமே போய் பார்க்குறாங்களே பார்க்குறாங்களேன்னு சொல்லி நம்ம ஒரு 7 மணிக்கெல்லாம் போறது. ஆனா, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய கியூ. ஒரு கியூவே நிக்கும். அப்புறம் நமக்கா சிந்திக்க ஆரம்பிச்சுட்டோம். என்னன்னா, நம்ம ஒரே மாஸ்டர் கிட்ட காலைல காலைல போய் பார்க்கிறத விட, ஒரு யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி, அங்க அந்த சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க. ஆமா. "டேய் போடா! வேற வேற மாஸ்டர் போய் பாரு" அப்படின்லாம் நெறைய விஷயங்கள் நடக்கும். ஓ!